This is the master saree drape in 10 minutes. மாஸ்டர் படத்துல நான் இந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருப்பேன். சோ அதுக்கு நான் எப்படி ரெடி ஆனேன் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிருங்கி தான் போனேனே போதையாக தான் நானே தள்ளாடும் ஜீவன். மாஸ்டர் ஒரு பெரிய படத்துல ஒரு சின்ன அப்பியரன்ஸா இருந்தாலும் அது வந்து பெரிய லெவலுக்கு பேசப்படும் அப்படின்னு தளபதியோட மாஸ்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பாடத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன். ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இட் வாஸ் குவைட் ஓவர்வெல்மிங். ஏன்னா வந்து அந்த ரிலீஸ் அன்னிலேருந்தே ஐ திங்க் லிட்ரலி ஃபார் அபவுட் 4-5 டேஸ் பேக் டு பேக் காலைல தூங்கி எழுந்த உடனே என்னோட வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், இன்பாக்ஸ், ட்விட்டர் எந்த இடத்துல போனாலும் வந்து இந்த காமெண்ட்ஸ் would be like, நீங்கள் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க, அந்த சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படி இந்த மாதிரி வந்து சாரி டைப் பண்ணீங்க, நீங்கள் கட்டிக்கிட்டீங்களா இல்லை யாராவது கட்டி விட்டாங்களா, இன்னும் வெரி க்யூரியஸாக நிறைய அதை பற்றின காமெண்ட்ஸ் வந்தது. ஃபுல் தேங்க்ஸ் டு லோகேஷ் மை டைரக்டர் அண்ட் பல்லவி என்னோட ஸ்டைலிஸ்ட். This is the saree. So இது வந்து ஒரு சந்தேரி காட்டன் saree. This is from a place called Saree Culture. அவங்களோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் if you want to have a saree purchase done from Saree Culture, you can contact them. So எனக்கு அவங்க அனுப்பிச்ச saree இது. பார்த்தீங்கன்னா படத்துலையும் நான் வந்து சந்தேரி காட்டன் தான் நிறையா கட்டியிருந்தேன். மாலவிகா வந்து லினன் சாரீஸும் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி we had a little difference. And இந்த சந்தேரி காட்டன் வந்து it feels really soft. அடக்கமாக வந்து உடம்போட ஒட்டும் அழகா. So I loved it. படத்தில் of course it was very subtle colors. ஏன்னா நம்ம கேமராமேன் சத்யன் சூரியன் சாருக்கு வந்து அந்த மாதிரி தான் பிடிக்கும். எல்லாம் வந்து என்னது இது தெலுங்கு படத்தில் வர மாதிரி அப்படின்றாரு. ஆனால் எனக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து பிரைட்டாக ஒன்று வந்து போடணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் I've chosen this saree. And here is Pooja. She is always the drapist for me. அதனால் அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு 10 நிமிஷத்துக்கு கீழே எப்படி இந்த சாரியை சூப்பராக கட்டுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. So how do we start this, Pooja? ஜன்னலோரமாய் முன்னாலே மின்னல் போலவே வந்தாயே விண்ணை தாண்டியோ சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே. So we are starting with the pallu. We are making the shoulder pleats first before even starting to drape on ourselves, so that we save time. Right. So that's the first step. ஒரு quick saree type பண்றதுக்கு, because we always take longest time for the pallu. அது அழகா நீட்டா வைக்கிறதுக்கு, especially வந்து ஒரு டீச்சர் ரோல், லெக்சரர் ரோல்னா this is the most important thing. அது அப்படியே கிறிஸ்பா நீட்டா இருக்கணும், குட்டி குட்டி pleatsா இருக்கணும். So beautifully Pooja is now doing this. This is always to be remembered. Step 1, பல்லு வந்து ரெடி பண்ணிக்கணும். நார்மலாக இந்த பல்லு இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்னர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் டைம் த ஹோல் சாரி யூ கேன் ஸ்ட்ரெயிட்டன் இட் ஸோ தட் இன்னும் கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து கம்மியாகும். அது கம்மியாகும் போது உடம்புல இன்னும் பயங்கரமாக ஒட்டும். இட் வில் ஷோ அஸ் தின் அண்ட் நைஸ். Where it's very handy because the pallu is already done. பல்லவி தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் மாஸ்டருக்கு, and she is so big. அவங்க வந்து பெரிய பெரிய படங்களில் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட வந்து நிறையா ஒர்க் பண்ண ஒரு ஸ்டைலிஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு செலக்டடான ஆர்டிஸ்ட்க்கு மட்டும்தான் வந்து பல்லவி டிசைன் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் அண்ட் ஐ வாஸ் லிட்டரலி ஜம்பிங் சேயிங் தட் ஓ பல்லவி எனக்கு டிசைன் பண்ணுறாங்களா, நான் அந்த ஆர்டிஸ்ட்குள்ளே ஒருத்தங்களா அப்படின்னு சொல்லி. ஹவு திஸ் என்டையர்லி ஹேப்பன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேங்கும்பொழுது there was a little reference. லஸ்ட் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் இருக்குது. அதில் வந்து உள்ள ஒரு ஸ்டோரியில் நேஹா தூப்பியா வந்து லெக்சரராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஹா தூப்பியாவோட லுக்கை வந்து நம்ம ரம்யாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் சாரும் பல்லவியும் சேர்ந்து வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் எங்கிட்ட வந்து பல்லவி சொன்னாங்க. 2 பேருமே லெக்சரர், அதனால 2 பேருமே வந்து சாரி டைப் பண்ண போகிறீங்க, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ஒரு வேரியேஷன் இருக்கணும். ஸோ சாரியோட மெட்டீரியல், டெக்ஸ்சர், அதை எப்படி கட்டிக்கிறது, அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ஒரு விதமாக அப்புறம் மாலவிகாவுக்கு ஒரு விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல்லவி கேம் ஹோம்.
ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி பண்ணோம். அதில் வந்து எனக்கு 2-3 சாரீஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த சாரீஸ் எல்லாம் வந்து அழகாக நீட்டாக டைப் பண்ணி எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த மேக்கப் இருக்கணும். பிகாஸ் லெக்சரர் அப்படின்னாலே பளிச்சுன்னு நமக்கு தோன்ற விஷயம் வந்து அவங்களோட லுக் இல்லை. எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா டீச்சராக வந்து கேரக்டர் போர்ட்ரே பண்ணுறவங்க கிறிஸ்பாக இருக்கும் அந்த சாரீலாம், அப்படியே அயர்ன்டாக நீட்டாக டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து டைப் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க பல்லவி. நீ என்ன பார்க்குற மாதிரி நான் ஒன்ன பார்க்கலையே, நான் பேசுங்காதல் வசனம் உனக்கு தான் கேட்கல. ஜென்ரலாக இன்னொரு ஒரு டிப் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பின்னாடி வந்து பல்லு லாங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டு ஷோ யூ அஸ் அ டாலர் பர்சன். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு ஐ ஆல்வேஸ் என்ஷோர் இதை விடையே நான் கொஞ்சம் லாங்காக வச்சுப்பேன் யூஸ்வலாக. பட் இப்போதைக்கு இட்ஸ் ஓகே சின்ஸ் இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஐம் கோயிங் டு ஒரு ஷூட் இல்லை, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் அப்படின்றதுனால திஸ் இஸ் த லெங்த். பட் இன்னும் கூட ஒரு 1 or 1.5 inch லாங்கராக வச்சுக்கலாம். Just pull this tight and put a pin over here so that it stays intact. Okay, so that's step 3. This is done. And finally the pleats. Pleats வந்து எப்போதும் கச்சமூச்சான்னு வைக்கக்கூடாது. ஒரே மாதிரி நம்ம இதை பண்ணிவிடுவோம், ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதை கீழே வந்து ஆர்டர் பண்ணும்பொழுது தான் we should ensure அந்த ஹைட் எல்லாம் ஒரே லெவலில் இருக்கா அப்படின்றது. ஸோ if you see now, அவங்க பாருங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அழகாக. அந்த ஸ்டெப்பை நிறையா பேர் மறக்கிறோம் அவசரத்தில் போகும்போது. பட் இட் லுக் வெரி பேட். நம்ம நடக்கும்பொழுது ஏற்றமும் குறைச்சலுமா இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் அதை பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஒரே லைனில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அண்ட் இன்சர்ட் exactly under the knee. Center. Exactly under your belly button. That's another thing which you need to watch out while putting this inside. கேப்பில் இருக்கிறத அப்படியே சொருகி விட்டுருங்க. பின்னாடி எடுத்துகிட்டு போய் சொருகி விடுங்க. சைட்லேயே சொருகி விட்டிங்கன்னா திருப்பி அது தெரியும் அசிங்கமாக. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா that's it. I am ready as Ramya the lecturer now. நீங்கி நீ விலகாதே, நொடியும் என் மனம் தாங்காதே, என்ன நேருமோ தெரியாதே, என் ஜீவன் ஏங்குதே. So I think it was not even 10 minutes. It was like 3 or 4 minutes maybe. இது இப்படி தான் நான் ஆக்சுவலாக ரெடி ஆவேன். ரெடி ஆகிட்டு உடனே அதுக்குள்ளேயே கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேரவான் கீழே வந்து ரம்யா ரெடியா, டைரக்டர் சார் கூப்பிட்றாரு அப்படின்றவாங்க. நாங்கள் ஓடுவோம். திஸ் இஸ் ஹவு இட் வாஸ். இன்னொரு ஒரு டிப்பும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து லூஸாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இப்படி இழுத்துக்கிட்டு அப்புறம் மேலே வந்தீங்கன்னா இட் வில் பிகம் டைட். So that's another tip I wanted to share with you guys. And now இப்போ இந்த ப்ளவுஸ் மாற்றிட்டு இந்த புடவைக்கான ப்ளவுஸை வேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரெடி ஆகிட்டு I'll meet you. Director Lokesh is a man who likes things very subtle. அவருக்கு வந்து மேக்கப்பே போடக்கூடாது, அவருக்கு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணவே கூடாது, அப்படியே பெட்லேருந்து தூங்கி எழுந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நமக்கு அது ஓகே இல்லை இல்லையா? ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு போராட்டம். பட் தேங்க்ஃபுல்லி ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிகாஸ் எனக்கு வந்து மேக்கப் போடாமல் இருந்தால் தான் எனக்குமே பர்சனலாக பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே லுக் அன்றைக்கே வந்து சத்யன் சூரியன் கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை டைரக்டராக இருக்கட்டும் அது மட்டும் தான் சொன்னார், ரம்யா உங்கள் ஸ்கின் டோன் நல்லா இருக்குது, ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீங்கள் ப்ளீஸ் மேக்கப்லாம் ரொம்ப போடாமல் சும்மா உங்கள் கண்ணை மாத்திரம் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லி. இதில் பெரிய கான்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து டைமே இருக்காது ஷூட் பண்ணுறதுக்கு, ரெடி ஆகிறதுக்கு. காலைல ஸ்பாட்டுக்கு வந்த உடனே ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தேர் சோ மெனி திங்ஸ். காலேஜில் ஷூட் பண்ணுறோம், அங்கே வந்து சர்டன் டைம் சர்டன் இடங்களில் வந்து இவ்வளோ நேரம் தான் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டம் நிறையா இருக்கும், அதுக்குள்ளே வந்து முடிக்கணும், லைட்டிங் போகிறதுக்குள்ளே பிடிக்கணும். ஸோ அதனால ரெடி ஆகிறதுக்கு பொறுமையாலாம் டைமே கிடையாது. அந்த விஷயத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன், எப்படி ப்ராப்பராக சாரியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்ம்னா வந்து இதுதான். எப்போதுமே புடவை கட்டினா இப்படி தான் கட்டணும், போட்டு வச்சுக்கணும், மல்லிப்பூ வச்சுக்கணும், இப்படி தான் வந்து அம்மா எப்போதுமே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு பண்ணும்பொழுது தான் எனக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். டாக்கிங் அபவுட் த ட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஒரு சாரி டைப் பண்ணும்பொழுது there are 3 things நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது. பூஜா, tell me about that. So the first one is pre-pleat the shoulder pleats before tying the saree on yourself, and the second one is pull this tighter and put a pin over here inside so that it stays intact, and the third one which I'm going to show you now is so இதெல்லாம் தான் அந்த ஷேப் கொடுக்கும் சாரிக்கு, இல்லைன்னா அப்படியே அது நிக்கும். You can just take one round. So I'll do this. எப்போதுமே அவங்க இதை பண்ண சொல்லுவாங்க. This is because the bottom pleats will stay in line. So the third trick is hold all the bottom pleats and just take one round. அண்ட் நான் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டைட்டாக வரணும்னா பெண்ட் ஃபார்வர்ட், டூ திஸ் அண்ட் தென் கெட் அப். இந்த இடத்துல ஒரு ஷேப் வரும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வந்து டாலாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ளீட்ஸை வந்து லாங்காக வச்சுக்கோங்க, குட்டியாக வச்சுக்காதீங்க. மூணாவது விஷயம்,
முடிஞ்ச லெவலுக்கு உங்களால் ஓகே உங்களுக்கு வந்து கேரி பண்ண முடியும்னா வேறு ஸ்மால் ஹீல் மெனு வேறு சாரி அது வந்து ஒரு ஹைட்டை கொடுக்கும். அந்த ஹைட்டை கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் சார்ட் ஆஃப் லுக்ஸ் நைஸ். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு ப்ளூ கலர் ஹீல் தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த சாரியை பார்க்கும்பொழுது வேர் டு யூ ஃபைண்ட் தட் அது தெரிய போகிறதில்ல. நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஹீல் சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ அ குட் லுக். So this is what I always practice when I wear a saree. And இந்த வீடியோவில் I'm sure ஏதாவது ஒன்று உங்களுக்கு புதுசாக நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். If you like the video, like it, share it, subscribe it and do tell us in the comments what else you want to know in saree draping. நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். Thank you. யார் யாரோ கணக்களில் நாளும் நீ சென்று உலாவுகின்றவள் நீ காணும் கணக்களில் வரும் ஓரான் என்றால் நான் தான் என்னாலும் உங்காற்றே நீ வீசாதே